Hi all, welcome to my channel. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற செடி வந்து ஒயிட் நித்தியகல்யாணி செடி. இந்த செடியோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த செடியோட பயன்கள் மற்றும் இந்த கட்டிங்லேருந்து எப்படி செடியை வந்து தொட்டியில் வச்சு வளர்க்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இருக்கிற மருத்துவ குணம் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்குது மற்றும் நீரிழிவு நோய்க்கும் சிறந்த மருந்தாக இருக்குது. நம்ம இப்போ இதுலேருந்து ஒரு 2 ஸ்டெம்மை கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக சாலை ஓரங்களில் அங்கே கண்ட இடத்துல தானாக முளைச்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டிங் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் வளர்ந்துடும். இப்போ நான் ஒயிட் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம தோட்டத்துலேயே பிங்க் கலர் நித்தியகல்யாணி இருக்குது. அதுலேருந்து இன்னொரு ஸ்டெம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். அதில் இந்த பூ பார்த்திங்கன்னா பிங்க்கு ஒயிட் ரெண்டுமே ஒரே மருத்துவ குணங்கள் தான் இருக்குது. இந்த பூவை மட்டுமே நீங்கள் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது. இப்போ இந்த கட்டிங்ஸை வந்து நம்ம தொட்டியில் வச்சு நட்டுடலாம். நடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இலைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இந்த நித்தியகல்யாணியில் வந்து இந்த இலை பூ ரெண்டுமே சேர்த்து கஷாயம் வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு வந்து நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். நீங்கள் பூ மட்டும் கஷாயம் வைக்கும்போது சிறுநீர் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு நல்லதுன்னு சொன்னேன். இந்த இலையும் பூவும் சேர்த்து கஷாயம் வைக்கும்போது புற்றுநோய் மற்றும் சுகருக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி செடியில் நட்டு வைக்கும்போது இந்த இலைகள்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், இதெல்லாம் காய் நிறைய வச்சுருக்கு. இதில் இந்த மாதிரி ஸ்டெம் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஒயிட்லேயுமே பாருங்கள், இந்த இலையை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துடலாம். கட்டிங் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துங்க. எட்ஜ் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. உங்களுக்கு எங்கேயாவது வழியில் ரோட்டோரம் கிடச்சதுன்னா அது சின்ன இது ஸ்டெம் உடச்சிட்டு வந்துட்டிங்கனாலே போதும். இதில் வந்து அழகு ப்ளஸ் ஆரோக்கியம் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் தோட்டத்தில் வச்சு வளர்க்கும் போது இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா பாம்புலாம் வராது உங்களுக்கு தோட்டத்தில். இந்த 4 கட்டிங்ஸை நம்ம தொட்டியில் வைக்க போகிறோம். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில் பண்ண மண் வந்து அந்த 4 லேயர் உள்ளது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெயின் லில்லியை வந்து சீட்லேருந்து போய் வளர்க்குறதுங்கிற வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன் டீட்டெயில்டாக. அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு அடியில் வந்து சென்டரில் நான் ஒரு ஹோல் போட்டுட்டேன். வந்து ட்ரைனேஜ் ப்ராப்பராக இருந்தால் தான் எல்லா செடியுமே நல்லா வளரும். இப்போ நம்ம தொட்டியில் வந்து இந்த நித்தியகல்யாணி கட்டிங்ஸை வந்து வச்சிடலாம். ஜஸ்ட் சும்மா விரல் அளவு ஒரு குழி எடுத்துக்கங்க. நான் இந்த 4மே இதில் வைக்க போகிறேன். 2 ஒயிட்டு 2 பிங்க் கலரு. கார்னரில் பிங்க் வச்சுருவோம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். மருத்துவ குணங்களும் அதிகமாக உள்ள செடி இது. சிறந்த மூலிகை இது. இன்னொரு பிங்க்கு இந்த எட்ஜில் வச்சிடலாம். நடுவில் ஒரு ஒயிட் மட்டும் வச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் ஒரு ஒயிட் மட்டும் வச்சுட்டு இந்த இன்னொரு ஒயிட்டை வந்து நம்ம கிரவுண்டில் நட்டு வச்சிடலாம். இந்த காம்பினேஷன் கூட உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தொட்டியில் வச்சு வளர்க்கும் போது. 2 பிங்க்கு நடுவில் ஒயிட்டு. இதில் வந்து 2 முக்கியமான வேதிப்பொருள் இருக்குது. அதை வந்து பிரித்து எடுத்து தான் வெளிநாடெல்லாம் நிறைய மருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சுகர் அண்டு கேன்சருக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற இந்த வந்து பூ இலைகளை வச்சு நம்ம வந்து கஷாயம் வச்சு குடிக்கும்போது அந்த நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்மளை. இப்போ செடி நட்டு வச்சுட்டோம். உயிர் தண்ணி ஊற்றிடலாம். இந்த கட்டிங் வந்து இப்போ நான் கிரவுண்டில் வைக்க போகிறேன். நீங்களுமே வந்து அந்த நித்தியகல்யாணி செடியை வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளருங்க. தோட்டம் அப்படி இல்லைன்னா தொட்டியில் வச்சு வளருங்க. ஈஸியாக வளரக்கூடியது தான் இது. வருமும் காப்பும் அப்படின்றது தான் சிறந்தது. அதனால் இந்த நோய் வந்த பிறகு கஷ்டப்படுறதை விட வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணலாம். பெரிய கேர்லாம் நீங்கள் எடுக்க வேணாம். ஈஸியாக உயிர் பிடிச்சிக்கும். இந்த செடிக்கு நம்ம உயிர் தண்ணி ஊற்றிடலாம்.